ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட்டிங். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட்டுக்கு நான் முன்னாடியே பார்த்த மாதிரி பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸில் ரெசிடியூவல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், ரெசிடியூவல்ஸோட ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கணும், அதோட மினிமம் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் என்ன அப்படின்னா y1 y2 எக்ஸெட்ரா அப் டு yn. இப்போ நான் கர்வை எந்த ஃபார்மேட்டில் ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா ax + b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ x1ங்கிற பாயிண்ட்டோட இப்போ எக்ஸ்பெக்டட் ஃபிட் என்னவா இருக்கும்னா ax1 + b. அதே மாதிரி x2ங்கிற பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் y என்ன இருக்கும்னா ax2 + b. ஓகே, அப்போ இந்த மாதிரியான இது ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா e அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்கொயர் ஆஃப் தி ரெசிடியூவல்ஸ். அப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் தி ரெசிடியூவல்ஸ் மஸ்ட் பி மினிமம். அப்போ கண்டிஷன் ஃபார் மினிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன், தி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஷுட் பி 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 இருக்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம் அல்லது டேஞ்சென்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு கர்வ் இருக்குது. அப்போ ஒரு மேக்ஸிமம் அல்லது மினிமமில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இட்ஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதோட டைரக்ஷனே சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகணும், டைரக்ஷன் அப்படியே அப்ரப்டாக சேஞ்ச் ஆக முடியுமா, ஒரு இடத்துல அந்த ஸ்லோப் 0 ஆகி தான் நெகட்டிவ் வர முடியுது. அந்த 0 எடுக்கிற பாயிண்ட் வந்து எப்பயுமே ஒன்று மேக்ஸிமமாக இருக்கணும் அல்லது மினிமமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் மினிமம் இது ரெண்டுக்கும் என்ன கண்டிஷன் அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மஸ்ட் பி 0. அப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ∂E/∂A 0, ∂E/∂B 0 அப்படிங்கிற கண்டிஷனை நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுதான் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு நான் இதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன்ஸ். ஸோ கர்வ் ஃபிட்டிங்கில் ஸ்ட்ரெயிட் லைனை லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் மூலமாக ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா சம்மேஷன் y = a சம்மேஷன் x + nb. இந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = ax + bன்னு சொன்னோம். y இருக்க வேண்டிய இடத்துல சம்மேஷன் ஆஃப் y இருக்குது. எல்லா yயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ax இருக்க வேண்டிய இடத்துல a சம்மேஷன் x இருக்குது. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் சம்மேஷன் இருக்கிறதுனால இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, மொத்தம் நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டில் 10 பாயிண்ட் இருந்ததுன்னா 10 ஒய்யோட சம், அது 10 எக்ஸோட சம் வந்து சிக்மா எக்ஸ். இங்கே வந்து பி மட்டும் 10 டைம்ஸ் வந்திருக்கும். அதனால NB, என்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். இதே ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா யூ கெட் தி செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, சம்மேஷன் ஒய்க்கு பதிலாக XY வருது, a சம்மேஷன் x² + b சம்மேஷன் x. அங்கே வந்து சம்மேஷன் இல்லாததுனால நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்தது. இங்கே சம்மேஷன் எக்ஸே வர்றதுனால இங்கே n வராது. ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை மட்டும் வச்சு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனையும் ஃபிட் பண்ணிட முடியும். அப்போ இதே மாதிரி தானே அடுத்தடுத்து இருக்க போகுது. அப்போ ஒரு பேரபோலாவை நான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா பேரபோலாக்கான ஈக்குவேஷன் என்ன, அது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், ax² + bx + c, y = ax² + bx + c. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுது, சம்மேஷன் y = a சம்மேஷன் x² + b சம்மேஷன் x ப்ளஸ் முன்னாடியே பார்த்த மாதிரி n டைம்ஸ் c. என்னங்கிறது இங்கேயும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் தான். இந்த முதல் ஈக்குவேஷனை நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்குது. xy சம்மேஷன் xy = a சம்மேஷன் x³ + b சம்மேஷன் x² + c சம்மேஷன் x. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் இன்னொரு x சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு மூணாவது ஈக்குவேஷன் கிடைக்குது. சம்மேஷன் x²y = a சம்மேஷன் x⁴ + b சம்மேஷன் x³ + c சம்மேஷன் x². பட் இது எல்லாத்தையுமே எப்படி இங்கேயும் ரெசிடியூவல்ஸை கால்குலேட் பண்ணுறோம். இங்கே வந்து ∂E/∂A 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு மூணாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். ∂E/∂B = 0 போட்டேன்னா எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். ∂B/∂C = 0 போட்டேன்னா எனக்கு முதல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதுதான் ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்லீனியர் ஃபார்ம்ஸில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபிட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபிட் அப்படிங்கிறத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம y = ae⁴bx அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபிட் பண்ணணும்னாலும் எக்ஸ்பொனென்ஷியலில் வந்தாலே ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், லாக் எடுத்துக்கலாம். அப்போ log y, லாக் என்ன பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடும்,
பவர் எல்லாம் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடும். ஸோ அதனால் log a ப்ளஸ் bx log e அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இது y = mx + c ஃபார்மேட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்போ நான் log yக்கு பதிலாக கேபிட்டல் Y போட்டுக்கிறேன், log aக்கு பதிலாக கேபிட்டல் A போட்டுக்கிறேன். ஏன்னா log aங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட் தான். அப்புறம் எக்ஸை தவிர பாக்கி என்ன டேர்ம்ஸ் இருக்குது ரெண்டாவது டேர்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b log e இருக்குது. இதை நான் b அப்படின்னு வச்சுக்கிறேன், கேபிட்டல் B. அப்போது நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் லாக் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸுக்கு மட்டும் நான் வேற ஒரு ஃபார்மேட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இப்போ லீனியர் ரெக்ரெஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி ஃபிட் பண்ணமோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். சம்மேஷன் கேபிட்டல் Y = NA + B சம்மேஷன் X. இதில் வந்து X மட்டும் ஸ்மால் x இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்மால் x கேபிட்டல் Y திருப்பி எக்ஸால் தான் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த முதல் ஈக்குவேஷனை. அப்போ எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடச்சிருது. அப்போ இந்த ஃபார்மேட்டை தான் ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Y = AB⁴x அப்படின்னு வரலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, அல்லது A = xy⁴b அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மேட்டில் பவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஈக்குவேஷனை லாக் மட்டும் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் xy இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் log x வரலாம். அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா log x கேபிட்டல் எக்ஸ்ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும் ஈக்குவேஷனில். அதை பேஸ் பண்ணி நம்ம அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டா செட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை எக்ஸலை யூஸ் பண்ணி எப்படி நான் இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபிட் பண்ண முடியும், அது உண்மையிலேயே ஸ்ட்ரெயிட் லைனாக வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரியல் லைஃப் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸ்க்கும் டெம்பரேச்சருக்குமான ரிலேஷன் இஸ் த லீனியர் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, காப்பர் அந்த எனி மெட்டல், அதோட டெம்பரேச்சர் கூட கூட என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் லீனியராக கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டேட்டா, எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, ஸோ திஸ் நீட் நாட் பி தி ஆக்சுவல் டேட்டா, நம்ம வந்து இதை ஒரு சாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ 15 டிகிரியிலேருந்து 50 டிகிரி வரைக்கும் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸில் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸலில் வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம கால்குலேஷன் எல்லாமே இதிலே போட்டுடலாம். ஸோ 19, 25, 30, 36, 40, 45, 50 இதுதான் டேட்டா பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாமே டெம்பரேச்சர். ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 76, 77, 79, 80, 82, 83 and 85. ஸோ இதில் இந்த வேல்யூஸ் தான் நான் இங்கே வெர்டிக்கலாக கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இல்லாத டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் இதுதான். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் என்ன சொல்லுது, சம்மேஷன் y = a சம்மேஷன் x + nb, சம்மேஷன் ஆஃப் xy = a சம்மேஷன் x² + bx. நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. இது நார்மலாக ஒரு செட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சம்மேஷன் y கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூஸ் இதுதான். எனக்கு xy வேண்டியிருக்கு, x² வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த டேபிளை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸையும் ஒய்யும் நான் மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுங்கிறது B6 அப்படிங்கிற செல்லில் இருக்குது, ஒய்ங்கிறது C6ங்கிற செல்லில் இருக்குது. நான் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் xyயோட வேல்யூ. x² என்ன வேல்யூ, ஸோ 19 ஸ்கொயர் பண்ணிட்டா எனக்கு x² வேல்யூ கிடச்சிருது. இப்போ நான் இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், இந்த இருக்கிற எல்லா டேட்டா செட்ஸ்க்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸலில். இது சிம்பிளாக நான் ஒரு ட்ராக் பண்ணுறது மூலமாக ஐ கேன் ஆட்டோ ஃபில். இப்போ எனக்கு எல்லா வேல்யூஸும் கிடச்சிருச்சு, எக்ஸ், ஒய், xy, x². ஆனால் நமக்கு தேவை என்னென்னா இது எல்லாத்தோட சம்மேஷன் தான் தேவை. அப்போ அதுக்கு வந்து எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன, சம் = சம் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸுக்கு இந்த எல்லா 7 வேல்யூஸோட சம் வேணும். எனக்கு அதோட சம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி
இப்போ எனக்கு வந்து எல்லா வேல்யூஸும் இருக்குது. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன, எல்லா எக்ஸோட வேல்யூஸையும் எனக்கு கூட்டினா எனக்கு 245 வருது. அதே மாதிரி எல்லா ஒய்யோட வேல்யூஸையும் ஆட் பண்ணால் ஐ கெட் 562. எக்ஸ் ஒய்யை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 19,884. எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் 9,307. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் எனக்கு இந்த சம்மேஷன் ஒய் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன வரணும், 562 வரணும். அதனால் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 562 ஈக்குவல் டுன்னு போட்டு C16 போட்டுறேன். எனக்கு அந்த 562 அங்கே வந்துடுது. அப்புறம் இங்கே ஏக்கு முன்னாடி எனக்கு என்ன வரணும், சம்மேஷன் எக்ஸ். சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 245 B16ல் இருக்குது. என் அப்படிங்கிறது இதில் மொத்தம் எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறது. அதுக்கு வந்து ஈஸியான ஃபங்க்ஷன் என்ன, கவுண்ட். நான் இது வந்து ஒரு 10 டேட்டா வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த எக்ஸல் போட்டிருக்கேன். அதனால் நம்ம அந்த 10 செல்லையும் சேர்த்து இங்கே போட்டுடலாம். அதுவே கவுண்ட் பண்ணி 7 தான் இருக்குங்கிறத எடுத்துக்குது. ஸோ எனக்கு அந்த முதல் ஈக்குவேஷன் முடிஞ்சுது. ஸோ 245A + 7B = 562. ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், இங்கே சம்மேஷன் XY வரணும். சம்மேஷன் XYங்கிறது 19,884. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 9,307. சம்மேஷன் எக்ஸ் 245. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, 9,307A + 245B = 19,884. அப்போ என்னால் இந்த ரெண்டு டேட்டாவை வச்சுக்கிட்டு இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் A and B. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், முதல் ஈக்குவேஷனை 9,307ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டாவது ஈக்குவேஷனை 245ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு ஏவோட கோஎஃபிஷியன்ஸும் ஒன்றாயிரும், அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் பியோட வேல்யூ என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த முதல் ஈக்குவேஷனை 9,307ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அந்த செல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, ஸோ இது அப்சல்யூட் ரெஃபரன்சிங் அப்படின்னு பேர். டாலர் போட்டேன்னா எனக்கு இந்த வேல்யூ மாறாது. நான் இதை என்ன பண்ணிக்கலாம், இப்படி காப்பி பண்ணி மூணு வேல்யூஸையுமே நான் 9,307ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பிக்கு நேராக உள்ள செல்லை நான் வச்சாலும் என்ன காமிக்குது, I10 தான் காமிக்குது. I10ல் என்ன வேல்யூ இருக்குன்னா 9,307. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் இதால் மல்டிப்ளை பண்ணணும், 245ஆல் மல்டிப்ளை பண்ணணும். திருப்பி இங்கேயுமே நான் அப்சல்யூட் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சிம்பிளாக நான் காப்பி பண்ணுறது மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏவும் சேமாக இருக்குது. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் மைனஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் பண்ணுறது மூலமாக ஏவை நான் எலிமினேட் பண்ணிடலாம், எனக்கு பி மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ நான் இந்த முதல் ஈக்குவேஷன் மைனஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 0A + 5,124B = 358,954 கிடச்சிருக்கு. இப்போ பி வேணும்னா என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை பியோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிட்டா போதும். அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 70.0535. இதுதான் பியோட வேல்யூ. அப்போ இந்த பியோட வேல்யூவை நான் முதல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக எனக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ முதல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, 562. இதில் நான் ஏதோ ரைட் சைடில் எனக்கு என்ன இருக்குது, 7B இருக்குது. அப்போ 7B அந்த பக்கம் பாசிட்டிவ், அதை இந்த பக்கம் கொண்டு வரணும்னா மைனஸ் போடணும். -7, அது வந்து L9ல் இருக்குது. பியோட வேல்யூ எனக்கு எங்கே இருக்குது, 70.0535. ஸோ இதுதான் 562 மைனஸ் 7B பண்ணிட்டோம். இதை எதால் டிவைட் பண்ணணும், 245ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணிட்டா எனக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நான் இதை கிராஃபாக பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸ் தான் எனக்கு இங்கே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு புது வேல்யூஸ் ஆஃப் ஒய் இங்கே ஒய் ப்ரைம்னு காமிச்சிருக்கு. அப்போ ஒரிஜினல் டேட்டாலே எனக்கு 76. இப்போ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது 76 பதிலாக 75.6081 வந்திருக்கு. 77க்கு 77.36,
79க்கு 78.82, 80க்கு 80.87, 80.57, 82க்கு 81.74, 83க்கு 83.20, 85க்கு 84.671. அப்போ இந்த ஒய் டேஷையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் டேட்டா ஒய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் either சைட் ஆஃப் தி ஆரஞ்சு லைன். டேட்டா பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போ ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண முடிஞ்சிருக்கு, அதை ஒரே சைடாக நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போல எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன். ஒய் ஈக்குவல் டு 0.2923x ப்ளஸ் 70.053. ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல், ஸோ அதை பேரபோலிக் ஃபிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ் ரைட் சைடில் ஒரு கொஸ்டினாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதற்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூஸ் 1.1, 1.3, 1.6, 2, 2.7, 3.4, 4.1. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் ஃபிட் பண்ணணும். எனக்கு 3 வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே உள்ள வேல்யூஸ் எனக்கு அப்படியே கீழே வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ஈக்குவேஷனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தேவைப்படுது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய் தேவைப்படுது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் தேவைப்படுது, அப்புறம் சம்மேஷன் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 தேவைப்படுது. ஸோ அதை ஒரு டேபிளாக நான் போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடில். இது ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணணும். எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூக்கு B6ல் இருக்குது, ஒய்யோட வேல்யூ C6ல் இருக்குது. நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். எக்ஸ் வந்து B6ல் இருக்குது, ஸ்கொயர் எக்ஸ் கியூப் பவர் 3, எக்ஸ் பவர் 4, ஸோ B6 பவர் 4. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து F6ல் இருக்குது இன்ட்டு ஒய் வந்து எனக்கு C6ல் இருக்குது. அப்போ நான் ஒரு ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது எல்லாமே சம்மேஷன். ஸோ சம் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5, ஒய்யோட சம்மேஷன் 16.2, summation of xy 47.65, summation of x squared y 154.48, summation of x squared 50.75, summation of x cube 161.88 and summation of x power 4 548.19. இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கு, 3 அன்னோன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் செட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏவை எலிமினேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன், இன்னொரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு ஏவை எலிமினேட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஏவை எலிமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது வித் பி அண்ட் சி. அப்போ இதில் அடுத்து என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டையும் வச்சு பியை எலிமினேட் பண்ணுறோம். ஃபைனலாக எனக்கு சி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அது மூலமாக நான் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் இதை வந்து 2 பியும் சி மட்டும் இருக்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடைக்குது. பிசி இது 2 வேல்யூவையும் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னா 0.2429x ஸ்கொயர் மைனஸ் 0.193x ப்ளஸ் 1.0357. இப்போ நம்மளோட டேட்டா பாயிண்ட்டும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வர டேட்டா பாயிண்ட்டும் எவ்வளோ தூரம் கார்லேட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்ட் காரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் லீஸ்ட் ஸ்கொயர்ஸில் என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் வேல்யூஸ் தேவைப்படுது நம்ம ஈக்குவேஷனில் அப்படிங்கிறத நம்ம டேப்லேட் பண்ணிக்கிறோம், அந்த சம்மேஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம்.
ஒரு நார்மல் செட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஏபிசி இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபிட்டுக்கு போகிறோம். இதுக்குமே ஒரு பேசிக் அவுட்லைன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்னா இந்த டீக்கும் விக்குமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபிட் பண்ணணும். வேல்யூஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டீயோட வேல்யூஸ் 0, 2, 4, 6 and 8. வியோட வேல்யூ 150, 63, 28, 12, 5.6. அப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்குது? 0, 2, 4, 6, 8. ஒய்யோட வேல்யூஸ் 150, 63, 28, 12, 5.6. இப்போ ரைட் சைடில் நான் கிட்டத்தட்ட அதை பிளாட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டிகே இருக்கா? ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் என்ன எதிர்பார்க்குறோன்னா டிகே அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியலோட பவர் நெகட்டிவாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்மேட் வந்து என்ன, y = ae⁴bx ஃபார்மேட்டில் நம்ம அதை ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. b இருக்க வேண்டிய இடத்துல இங்கே k இருக்குது, a இருக்குது, நான் bன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா log y = log a + bx log e. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய log yக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், கேபிட்டல் Y போட்டுக்கிறேன். log aக்கு பதிலாக கேபிட்டல் A போட்டுக்கிறேன். எக்ஸை விட்டுட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் b log e இருக்குது, அதுக்கு பதிலாக கேபிட்டல் B போட்டுக்கிறேன். இது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணால் y = a + bx அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வருது. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது x வந்து ஸ்மால் x, y மட்டும்தான் log y கேபிட்டல் Y. இப்போ நான் சம்மேஷன் எடுத்தேன்னா எனக்கு சம்மேஷன் y = ஏல வந்து எந்த எக்ஸோ ஒய் டேர்ம் வரலை, அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி n டைம்ஸ் ஆட் ஆயிரும். NA + கேபிட்டல் B சம்மேஷன் ஸ்மால் x. இந்த ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா சம்மேஷன் xy = a சம்மேஷன் x + b சம்மேஷன் x². அப்போ இந்த கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக என்ன போடணும், log x. ஸோ log base 10 எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து log 10. இப்போ ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குன்னா எனக்கு C6ல் இருக்குது. ஸோ = log 10 of C6 நான் போட்டுட்டேன்னா இப்போ இந்த 150க்கான லாகரிதமிக் வேல்யூ இது. அடுத்தது எனக்கு என்ன தேவைன்னா சம்மேஷன் ஸ்மால் x × கேபிட்டல் ஒய். ஞாபகம் வச்சுக்கணும், இனிமேல் ஸ்மால் ஒய் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மால் x இதை எதோட மல்டிப்ளை பண்ணுறேன், கேபிட்டல் ஒய் இருக்கக்கூடிய D6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது x², எக்ஸோட வேல்யூ பவர் 2. இப்போ நான் இதை ஆட்டோஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் இது வந்து இப்போ நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் முன்னாடி நம்ம பார்த்த அதே டெக்னிக் தான். = சம் ஆஃப் எல்லா எக்ஸோட வேல்யூஸ் சம்மேஷன் ஸ்மால் ஒய் நம்ம போட்டோம் அப்படின்னா மாற்றி அங்கே யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் அது வேண்டாம். ஸோ இப்போது நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கிது. 5a + 20b = 7.25 ஒரு ஈக்குவேஷன், 20a + 120b = 21.848. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ஆஃப் a and b இதுதான். a வந்து 2.1652 கேபிட்டல் A, கேபிட்டல் B வந்து -0.179. நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் படி என்ன, கேபிட்டல் A அப்படிங்கிறது log A, கேபிட்டல் B அப்படிங்கிறது B log E. ஓகே, இந்த சப்ஸ்டியூஷனை நம்ம இங்கே பார்க்கணும். அப்போது இது ஸ்மால் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், ஆன்டி லாக் ஆஃப் கேபிட்டல் ஏ பண்ணால் எனக்கு ஸ்மால் ஏ கிடச்சிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்டி லாக் வந்து 10 பவர் M12ல் என்ன இருக்குது, M12ல் இருக்கிறது கேபிட்டல் ஏவோட வேல்யூ.
ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஈக்குவல் டு 10 பவர் m12னு போட்டிருக்கோம். ஸோ இது ஆன்டிலாக் ஆஃப் 2.1652. அதே மாதிரி பியோட வேல்யூ வச்சு என்ன பண்ணணும், பி லாக் இ, அதுதான் கேபிட்டல் பி. அப்போ கேபிட்டல் பி டிவைடட் பை லாக் இ பண்ணால் எனக்கு ஸ்மால் பி கிடைக்கும். ஸோ கேபிட்டல் டிவைடட் பை லாக் இ பவர் 1 அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்காக. ஸோ இதுதான் ஏ அண்ட் பியோட வேல்யூ. அப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு 146.28 இ பவர் மைனஸ் 0.412x. ஏன் இந்த மைனஸ் வருது அப்படின்னா இது எக்ஸ்பொனென்ஷியல் டிகே ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெகட்டிவ் எக்ஸ்பொனென்ட். சரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலரில் பேக்ரவுண்டில் உன்னிப்பாக கவனிச்சு தான் தெரியுது, எக்ஸாக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபிட்டிங். ஸோ இப்போ ஏன் எக்ஸாக்டாக ஃபிட்டாக இருக்குது நம்ம இங்கேயே பார்த்தா தெரியும். 146.50, 63.64, 28.1, 12.371, 5.6, 5.43 ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபிட் ஹேஸ் பீன் சால்வ்டு.